ஒன்றுமே செய்யலை. சப்பரம் சுற்றி வரும்போது கிட்டத்தட்ட 1000 பேர் 2000 பேருக்கு ஆசீர்வாதம் பண்ணும். நெருக்கமான இடத்துல வரும். வெடியெல்லாம் வெடிப்பாங்க, பரிவட்டம் கட்டுவாங்க, யானைக்கு கெட்டி கொடி சப்பரம் சுற்றி வரும்போது வெடியெல்லாம் வெடிச்சு வருவாங்க. யானை இதனால் வர மிரண்டதும் கிடையாது, அந்த யானை மதம் பிடிச்சதும் கிடையாது. குழந்தையிலேருந்து இந்த யானை இங்கே தான் வளருது. சிறு வயசுலேயே உண்டு அந்த யானை இங்கே விட்டு குமரன் தேவானையாக 2 யானையாக வந்துச்சு. குமரன் யானை அது கூட வந்த யானை இறந்து போச்சு உடம்பு சரியில்லாமல். இந்த யானை வந்து ரொம்ப சாந்தமாக இருக்கும். இன்றைக்கி இந்த சம்பவம் நடந்தது திருச்செந்தூர் மக்களுக்கே ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. ஏன்னா இந்த யானைகிட்ட ஆசீர்வாதம் வாங்காத ஆளே இருக்காது. புதுசாக கல்யாணம் முடிஞ்சவங்கள நீங்கள் பார்த்துருப்பீங்க, யானை முன்னாடி நின்று ஃபோட்டோ எடுத்துருப்பாங்க. யானை வந்து அவங்கள ஆசீர்வாதம் பண்ணும். அதேமாதிரி குழந்தைகளுக்கு சீர்தட்டினா அந்த யானைகிட்ட கொண்டு தண்ணி அடித்தாலே போதும், அவங்களுக்கு நோய் குணமாயிரும். 2வது யானைக்கிட்ட ஒரு மருத்துவ குணம் உண்டு. அது எப்படின்னா, அது போடுற சாணத்தை நம்ம மிதிச்சுன்னா குதிங்கால் வலி வராது. நானே மிதிச்சிருக்கேன், நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நான் சொல்லி ஒரு 3 ட்ரிப் செஞ்சால் போதும். அதுக்கு அண்ணன்